ஸ்நாக்ஸ் வந்து எல்லாருமே சாப்பிடுவாங்க. சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்கள வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நம்ம டெய்லியுமே ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு பழகியிருக்கோம். ஸோ அந்த ஸ்நாக்ஸை ஹெல்த்தியாக எப்படி மாற்றலாம்? ஸ்நாக்ஸ் மூலமாக எப்படி நம்ம வெயிட் லாஸ் பண்ணலாம்? அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டு, லன்ச்சு, டின்னர் இந்த 3க்குமே பார்த்தீங்கன்னா நான் டயட் பிளான் கொடுத்துருக்கேன். ஸோ இதை ஃபாலோ பண்ணி நீங்கள் கண்டிப்பாக வெயிட் லாஸ் பண்ணிக்கலாம். ஸோ வீடியோ பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அதை செக் பண்ணிக்கிங்க. ஸ்நாக்ஸ் டயட் பிளான் திங்கட்கிழமையிலேருந்து சனிக்கிழமை வரைக்கும் என்னென்ன ஸ்நாக்ஸ் ஹெல்த்தியாக எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். அதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒரு கேள்வி. இந்த வாட்டர் பாட்டிலில் தண்ணி இருக்குது. இந்த தண்ணி குடிக்கிறதுக்கு நான் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே பிடிச்சி வச்சுருக்கேன். இந்த தண்ணியை நான் அப்படியே குடிக்கலாமா, இல்லை இந்த தண்ணியை கீழே ஊற்றிட்டு மறுபடியும் ஃப்ரெஷ்ஷாக வச்சு குடிக்கலாமா? நீங்களாக இருந்தால் என்ன பண்ணுவீங்க? இந்த தண்ணியை அப்படியே குடிப்பீங்களா, இல்லை இந்த தண்ணியை கீழே ஊற்றிட்டு மறுபடியும் ஃப்ரெஷ்ஷாக குடிச்சு குடிப்பீங்களா? இதுக்கு உண்டான பதிலை வீடியோ கடைசியில் பார்க்கலாம். ஸோ ஸ்நாக்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் எடுத்துக்கணுங்க. அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா எடுக்கக்கூடாத ஸ்நாக்ஸை ஃபஸ்ட் நம்ம லிஸ்ட் பண்ணிப்போம். டீ, காஃபி, பஜ்ஜி, போண்டா, வடை, சிப்ஸு, பிஸ்கட்டு, ஐஸ்கிரீம் ஐட்டம், கூல்ட்ரிங்க்ஸ் ஐட்டம் இதெல்லாம் எதுவுமே நம்ம ஃபஸ்ட்டு எடுத்துக்கவே கூடாது. முக்கியமாக பாக்கெட்டுகளில் கேஸ் ஃபில் பண்ணி வச்சுருக்கிற எந்த ஒரு பாக்கெட்டுமே வந்து நம்ம யூஸ் பண்ணவே கூடாதுங்க. இதனால் பல நோய்கள் வந்துக்கிட்டு இருக்குது. ஸோ அதை சின்ன பசங்க குழந்தைங்கள அறியாமல் அது வேணும் அப்படின்னு வாங்கி கொடுக்க சொல்கிறாங்க. கம்பல் பண்ணுறதுனால நம்மளும் வாங்கி கொடுத்துறோம். இனிமேல் அது மாதிரி உணவுகளை நீங்கள் குழந்தைகளுக்கும் ப்ரெஃபர் பண்ணாதீங்க, ப்ளஸ் நீங்களும் அதை சாப்பிடாதீங்க. ஸோ திங்கட்கிழமை என்ன நம்ம ஸ்நாக்ஸ் எடுத்துக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, காலையில் 11 மணி டைமில் டீடாக்ஸ் டீ எடுத்துக்கலாங்க. டீடாக்ஸ் டீ இல்லைனா ஏபிசி ஜூஸ், இந்த ரெண்டில் ஏதோ ஒன்று நம்ம எடுத்துக்கலாம். ஈவினிங் டைமில் பார்த்தீங்கன்னா லெமன் டீ எடுத்துக்கலாம். சுகர் ஆட் பண்ணக்கூடாது. எந்தளவுக்கு சுகர் ஆட் பண்ணீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு நல்லா எஃபெக்ட் கிடைக்கும். பட் உங்களுக்கு சுகர் வேணும் அப்படின்னா நீங்கள் நாட்டு சர்க்கரையை பார்த்தீங்களா, அது மட்டும் லைட்டாக ஆட் பண்ணிக்கிங்க போதும். இல்லைனா மஷ்ரூம் சூப் குடிச்சிக்கோங்க, அது உங்களுக்கு பெட்டராக இருக்கும். செவ்வாய்க்கிழமை காலையில் என்ன ஸ்நாக்ஸ் எடுத்துக்கலாம்னு பார்த்தீங்கன்னா பட்டர் மில்க் எடுத்துக்கங்க. இல்லைனா நீங்கள் மாதுளம் ஜூஸ் எடுத்துக்கலாம்னா அது ரொம்ப பெஸ்ட்டு தான். மாதுளம் ஜூஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக அப்படியே சாப்பிட்றது ரொம்ப நல்லது. ஜூஸாக குடிக்கிறத விட நீங்கள் அப்படியே பொரிச்சு சாப்பிட்றது ரொம்ப உங்களுக்கு எஃபெக்டிவாக இருக்கும். அப்புறம் ஈவினிங் டைமில் பார்த்தீங்க அப்படின்னா மல்லி டீ குடிச்சுக்கோங்க. மல்லி டீ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும், புத்துணர்ச்சியாக இருக்கும். புதன்கிழமை நம்ம என்ன எடுத்துக்கலாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரூட் சாலட் எடுத்துக்கலாம். மிக்ஸ்டு ஃப்ரூட் சாலட்டுங்க. அதே ஈவினிங் டைமில் பார்த்தீங்கன்னா ஜிஞ்சர் டீ எடுத்துக்கலாம், இல்லைனா டொமேட்டோ சூப் எடுத்துக்கலாம். ரெண்டுமே பெஸ்ட்டு தான். வியாழக்கிழமை என்ன எடுத்துக்கலாம்னா குக்கும்பர் எடுத்துக்கோங்க, இல்லை அப்படின்னா கேரட் ஜூஸ் எடுத்துக்கோங்க. கேரட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அப்படியே கடிச்சு சாப்பிட்றது உங்களுக்கு ரொம்ப நல்லது. ஜூஸாக எடுக்கிறதுனாலும் எடுத்துக்கலாம், பட் பெஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்படியே கடிச்சு சாப்பிட்றது தான் நல்லது. ஈவினிங் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா சுண்டல் எடுத்துக்கலாம். கரும்பு சுண்டலோ வெள்ளை சுண்டலோ அது மாதிரி நீங்கள் எதுவும் எடுத்துக்கலாம். அது வந்து நீங்கள் ஒரு கை அளவுக்கு மட்டும்தான் எடுத்துக்கணுமே தவிர அதிகமாக எடுத்துக்கூடாது. ஏன்னா நீங்கள் அடுத்தது டின்னர் சாப்பிட போகணும்ல 7 மணிக்கு, அதனால் நீங்கள் கொஞ்சமாக மட்டும்தான் எடுத்துக்கணும். வெள்ளிக்கிழமை காலையில் என்ன எடுத்துக்கலாம்னு பார்த்தீங்கன்னா துளசி டீங்க. ஸோ துளசி டீ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆரோக்கியமானது. உங்களுக்கு அந்த ஸ்மெல்லே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப புத்துணர்ச்சி தர மாதிரி இருக்கும். ஸோ அதை நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். அடுத்தது ஈவினிங் வந்து டைம்லனா வெஜிடபிள் சூப் நீங்கள் எடுத்துக்கலாம், அது உங்களுக்கு பெட்டராக இருக்கும். சனிக்கிழமை காலையில் என்ன நம்ம ஸ்நாக்ஸ் எடுத்துக்கலாம் பார்த்தீங்கன்னா ஆம்லா ஜூஸ் எடுத்துக்கங்க. நெல்லிக்காய் இருக்குது பார்த்தீங்களா, ஒரே ஒரு நெல்லிக்காய் மட்டும் எடுத்து நீங்கள் ஜூஸ் மாதிரி ஃபில்டர் பண்ணி குடிச்சிங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். விட்டமின் சி ரொம்ப அதிகமாக இருக்கும் அதில். அடுத்தது ஈவினிங் வந்து என்ன எடுத்துக்கலான்னு பார்த்தீங்கன்னா அந்த பச்சை சுண்டல் இருக்குது பார்த்தீங்களா, க்ரீன் பீஸ். ஸோ அதை நீங்கள் ஸ்நாக்ஸாக எடுத்துக்கலாம். ப்ளஸ் டீடாக்ஸ் டீ இது மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நான் சொன்ன எல்லா ஸ்நாக்ஸுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த டைமில் வேணால் எடுத்துக்கலாம். காலையிலையும் சாயங்காலமும் மாற்றி மாற்றி எடுத்துக்கலாம். டே வைஸ் எப்படி வேணால் பிரித்து எடுத்துக்கலாம். உங்களுக்கு ஒரு சார்ட் மாதிரி கொடுத்துருக்கேன், நீங்கள் அதை எப்படி வேணால் பிரித்து யூஸ் பண்ணிக்கலாம். இதை மட்டும்தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இப்போ டீடாக்ஸ் டீ இருக்குது அப்படின்னா அந்த டீடாக்ஸ் டீயை வந்து நீங்கள் ரெகுலராக எடுத்துக்கலாம். இல்லை ஜிஞ்சர் டீனா ஜிஞ்சர் டீ ரெகுலராக எடுத்துக்கலாம். ஸோ உங்களுக்கு எப்படி கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிங்க. நான் ஜிகே ஜீரோ சுகர் சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. வெயிட் லாஸ், டயபெட்டிஸ், பிசிஓஎஸ், இரெகுலர் பீரியட்ஸ், அப்புறம் ப்ரெக்னென்சி ரிலேட்டட் இது எல்லாத்துக்கும் நான் டயட் பிளான் கொடுத்துட்ருக்கேன். ஸோ ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கிங்க. ஸோ உங்கள்கிட்ட முன்னாடியே ஒரு கேள்வி கேட்டதில்ல, இந்த வாட்டர் பாட்டிலில் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே தண்ணி பிடிச்சிருக்கோம், இந்த தண்ணியை அப்படியே குடிக்கலாமா, இல்லை கீழே ஊற்றிட்டு ஃப்ரெஷ்ஷாக குடிக்கலாமா? ஸோ பெரும்பாலும் வந்து என்ன பண்ணுவீங்கன்னா எல்லோரும் தண்ணி கீழே ஊற்றிட்டு ஃப்ரெஷ்ஷாக தான் குடிப்பீங்க. நானும் அப்படி தான் குடிப்போம்.
ஆக்சுவலி ஒரு வாரம் வச்சுருக்க வாட்டர் பாட்டில் தண்ணியே நம்ம குடிக்க மாட்டேங்கிறோம். ஆனால் கடைகளில் விற்கிற குளிர்பானங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 6 மாதம் 1 வருஷம் வரைக்கும் எக்ஸ்பைரி கொடுக்குறாங்க. அதில் தண்ணி வந்து பார்த்திங்கன்னா கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு கெமிக்கல் ஆட் பண்ணுறாங்க. குளிர்பானங்களில் பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க கெமிக்கல்ஸ் தான் நிறையா இருக்குது, கெட்டு போகாத அளவுக்கு. ஆனால் வாட்டர் பாட்டில் நீங்கள் ஒரு வாரம் வச்சுருந்தீங்க, 10 நாள் வச்சுருந்தாலே இதில் வந்து வாசனை கொடுத்து போகும் பச்சை கலரில். ஸோ எது ஆரோக்கியம் நீங்களே பாருங்கள். தண்ணி பெஸ்ட்டாக இல்லை குளிர்பானங்கள் பெஸ்ட்டாக நீங்களே முடிவு பண்ணிக்கிங்க. ஸோ நீங்கள் குளிர்பானங்கள் குடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வெயிட் இன்க்ரீஸ் தான் ஆகுமே தவிர உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகாது. பாக்கெட்டுகளில் அடைச்சி வைக்கிற உணவாகட்டும், பாட்டில் அடைச்சி வச்சுருக்க கூலிங்ஸ் ஆகட்டும், எதுவாக இருந்தாலுமே நமக்கு கெடுதல் தான். ஸோ இது வரைக்கும் நீங்கள் குளிர்பானங்களாக குடிச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா அவாய்ட் பண்ணுங்கள், குடிக்கிறத நிப்பாட்டுங்க. 2வது, எல்லாருமே பார்த்தீங்கன்னா பிரியாணிலாம் சாப்பிடும்போது அதிகமாக வந்து ஏப்பம் வரல அப்படிங்கும்போது கடைக்கு போயிட்டு குளிர்பானம் வாங்கிட்டு வந்து குடிப்பீங்க. உங்களுக்கு நல்லா ஏப்பம் வரும். ஸோ உங்களுக்கு ஏப்பம் மட்டும்தான் வருமே தவிர டைஜஷன் ஆகாது. ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, லெமன் ஜூஸ் வந்து நீங்கள் வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணி கொஞ்சம் குடிச்சிங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு நல்லா டைஜஸ்டாக இருக்கும். இப்போ இருக்கிற குழந்தைகள் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து யாருமே ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கிறதே கிடையாதுங்க. அவங்க டிவியில் பார்த்து பழகி அந்த பாக்கெட்டுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அட்ராக்ட் பண்ணுற மாதிரி கார்ட்டூன்ஸ் பொம்மையெல்லாம் அடிக்கடி காட்டி ஸோ அவங்க மூளைகளை வந்து அதை பழக்கி வச்சிட்டாங்க. ஸோ நம்ம ஸ்நாக்ஸை கொடுத்தா அவங்க சாப்பிட்றாங்க, ஆனால் ஃப்ரூட்ஸை கொடுத்தா அவங்க சாப்பிட மாட்டுறாங்க. இந்த ஏஜில் நீங்கள் உங்களுக்கு உண்டான பிரச்சனைகள் உங்கள் குழந்தைகளுக்கு நாளைக்கு வரக்கூடாது அப்படின்னா இப்போ இருந்தே உங்கள் குழந்தைங்களை நல்லதை சொல்லி வளங்க. என்னென்ன சாப்பிட்ணும் அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக சொல்லி சூஸ் பண்ணி கொடுங்க. ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டு, லன்ச்சு, டின்னர் இந்த 3 ஃபுட்டையும் நம்ம என்னென்ன டைமிங்கில் எடுத்துகிட்டா நல்லா வெயிட் லாஸ் ஆகும். ஸோ இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் அதை பார்த்திங்கன்னா 4 டைப் இருக்குது. அதை எப்படி நம்ம யூஸ் பண்ணால் எந்தெந்த வகையில் வந்து நம்ம சீக்கிரம் வெயிட் லாஸ் ஆகும் அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.